வணக்கம். ஏப்ரல் 25ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பஹல்காம்ன்ற இடத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல். இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வராங்க. ஒவ்வொரு பயங்கரவாதியையும் கண்டறிந்து அவங்க பின்னாடி இருக்கிறவங்களையும் கண்டறிந்து கண்டிப்பாக தண்டனை வழங்கப்படும்னு பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. இந்தியன் நேவி சில சோதனைகளை நடத்தியிருக்கிறாங்க. மிசைலை ஒழிக்கக்கூடிய சோதனை INS சூரத்தை வெற்றிகரமாக நேற்று அவங்க நடத்தியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் தரப்பும் சில ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு பதிலாக இந்தியன் நேவி இந்த சோதனையை நடத்தியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. இந்திய அரசு சில நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறாங்க. அதே போல் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாவை உடனடியாக ரத்து செய்கிறாங்க. அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற விசாவை ரத்து செய்கிறாங்க. 72 மணி நேரத்தில் திரும்ப போக வேணும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் டிப்ளமேட்ஸும் திரும்ப போக வேண்டும். இந்தியன் டிப்ளமேட்ஸ் பாகிஸ்தானில் இருக்கிறவங்கள திரும்ப பெறுறாங்க இந்திய அரசு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க இந்திய அரசு. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தூதுவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 24ஆம் தேதி நிஃப்டி 0.3% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 24,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 8,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 530 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், RBL பேங்க், LT ஃபினான்ஸ், மாருதி சுசுகி, ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தேஜஸ் நெட்வொர்க்ஸ், டாடா டெக்னாலஜிஸ் மற்றும் ஹிந்துஸ்தான் ஜிங்க். நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் தொடர்ச்சியாக 7 நாட்கள் கிரீனில் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் நேற்று அந்த சீக்வன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 24 ரூபாய். NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ரிசல்ட் டேட்டா. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ இந்த குவார்ட்டரில் 3,027 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 294 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% விழுந்திருக்கு. நெஸ்லே இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூலை 4ஆம் தேதி. குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல்: நெட் ப்ராஃபிட் 885 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 934 கோடி ரூபாயாக இருந்தது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 5,504 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 5,495 கோடி ரூபாய். ஸ்விக்கி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல்: கம்பெனியுடைய ஷேர் சிலது லாக்இன்ல இருந்திருக்கு. IPOக்கு முன்னாடி இருந்த ஷேர் சிலது எல்லாமே லாக்இன்ல இருந்திருக்கு. அந்த லாக்இன் பீரியட் இப்போ முடிவுக்கு வருது. மே 12ஆம் தேதி முடிவுக்கு வருது. மே 13ஆம் தேதியிலேருந்து அது ட்ரேடிங்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். JM ஃபினான்ஷியல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த லாக்இன் பீரியட் முடிவுக்கு வரதுனால அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸ்விக்கியுடைய ஸ்டாக்ஸில். இப்போ லாக்இன் முடியறதுனால கண்டிப்பாக அந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்பனைக்கு வரும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ACC அதானி கம்பெனியுடைய ஒரு ஸ்டாக் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 7 ரூபாய் 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 13. குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 751 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% விழுந்திருக்கு. ரெவென்யூ 5,992 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டு 2025க்கு பார்க்கும்போது ஹையஸ்ட் எவர் ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த நிதியாண்டில் தான் 2,402 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 21,762 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மே 22ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் வெளியிடுறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. லாரஸ் லேப்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க 80 பைசா ஒரு ஷேருக்கு. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 9ஆம் தேதி. நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டருக்கு 234 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 209% அதிகரிச்சிருக்கு. ஒன் டைம் ஐட்டம் ஏதாவது இருக்கான்றது என்னால் சரி பார்க்க முடியலைங்க நெட் ப்ராஃபிட்டில். ரெவென்யூ 1,720 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு.
இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 16. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ட்ரேடட் எலக்ட்ரிசிட்டி வால்யூம் இந்த குவார்ட்டரில் தான் இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹117 கோடி, இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹175 கோடி, இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டு 2025 பார்க்கும்போது ஹையஸ்ட் எவர் ட்ரேடட் எலக்ட்ரிசிட்டி வால்யூம் இந்த முழு நிதியாண்டில் தான் 18.7% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹430 கோடி, இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு, ₹657 கோடி. ஆர்டிஃபேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு ₹436 லட்சம். டெக் மஹிந்திரா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ₹30 ஒரு ஷேருக்கு. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 4. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹1167 கோடி, இயர் ஆன் இயர் 76% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 19% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹13,384 கோடி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 1%, இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான டேட்டா பார்க்கும்போது ரெவென்யூ ₹52,988 கோடி, இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹4,252 கோடி, இயர் ஆன் இயர் 80% அதிகரிச்சிருக்கு. பிஹெச்இஎல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், போபால் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நல்ல வேளை யாருக்கு எந்த காயமும் ஏற்படலைன்ற தகவலும் கொடுத்துருக்குறாங்க பிஹெச்இஎல். கிர்லோஸ்கர் நியூமேட்டிக் கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹6.50. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹583 கோடி, இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹81 கோடி, இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. ஏர்டெல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கிட்ட அவங்க சில பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸ்பெக்ட்ரம் சம்மந்தமாகவும் அதுக்கப்புறம் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ சம்மந்தமாக அவங்க பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அரசுக்கு. அதற்கு பதிலாக அது ஈக்விட்டியாக மாற்றுங்கன்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. எப்படி வோடஃபோன் ஐடியாவுக்கு அரசு அந்த பாக்கி பணத்தை ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்றினாங்களோ அதே போல் இவங்களையும் மாற்ற சொல்லி இவங்க கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. தெலங்கானா ஆலையில் ட்ரையல் ரன் ஆரம்பித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ். மோத்திலால் ஓஸ்வால் சில கம்பெனிக்கு அவங்களுடைய ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1360. டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1660. எல்டிஐ மைண்ட்ரிக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ₹5,150. சிஎன்ட் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹14. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ₹1,472 கோடி, இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹163 கோடி, இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. எஸ்பிஐ கார்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ₹4,832 கோடி, இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹534 கோடி, போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹662 கோடி இருந்தது. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.08%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 2.76% இருந்தது. கிராஸ் என்பிஏ அதிகரிச்சிருக்கு. நெட் என்பியும் அதிகரிச்சிருக்கு 1.46% இந்த குவார்ட்டர் முடிவில். போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.99% இருந்தது. முழு நிதியாண்டிற்கான டேட்டா பார்க்கும்போது டோட்டல் இன்கம் ₹18,637 கோடி, இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹1,916 கோடி, இயர் ஆன் இயர் 20% விழுந்திருக்கு. சோமி கன்வேயர் பில்டிங்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ், அதோடைய மதிப்பு ₹4,864 லட்சம். யார்கிட்டேருந்து கிடச்சிருக்கு? என்எல்சி இந்தியா லிமிடெட் மற்றும் மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹6. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 30. ரைட்ஸ் லிமிடெடுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. மகாநதி கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு ₹28 கோடி. ஃபோர்ப்ஸ் ப்ரிசிஷன் டூல்ஸ் அண்ட் மெஷின் பார்ட்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹5. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மே 2. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹38 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் ரெவென்யூ இந்த குவார்ட்டருக்கு ₹29,824 மில்லியன், இயர் ஆன் இயர் 17%, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 12% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹3,111 மில்லியன், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 4% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 9% விழுந்திருக்கு. முழு நிதியாண்டிற்கான ரெவென்யூ ₹1,06,701 மில்லியன், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹12,667 மில்லியன், இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு.
ஹீரோ மோட்டோகார்ப் தரப்பு 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் 4 புது ப்ராடக்ட்ஸ் அவங்க அறிமுகம் செய்கிறாங்க ஸ்ரீலங்காவில். அவங்க கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் அபான்ஸ் ஆட்டோ வழியாக தான் இந்த 4 புது ப்ராடக்ட்ஸை அறிமுகம் செய்ததாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹீரோ மோட்டோகார்ப். மற்றொரு அப்டேட் என்னென்னா ராஜஸ்தான் ஆர்டிஓ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 14.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ். அது அவங்களுடைய டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டான கட்டணத்தை கட்டாமல் விட்டுருக்கிறாங்க. அதற்கான நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஹீரோ மோட்டோகார்ப். ராஜு இன்ஜினியர்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 15 பைசா. ஆக்சிஸ் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1. Q4க்கான டேட்டா நெட் ப்ராஃபிட் 7,117 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 13% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13,811 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.97%. போன குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 4 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.28%. போன குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 18 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.33%. போன குவார்டருடன் ஒப்பிடும்போது 2 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. முழு நிதியாண்டிற்கான டேட்டா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. 54,348 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. 26,373 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.98%. அதானி எனர்ஜி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. நெட் ப்ராஃபிட் 647 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 79% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 6,375 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். எல்டெக்கோ ஹவுசிங் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 723% வால்யூம் அதிகரித்தது. KIOCL 13% ஷேர் ப்ரைஸும் 5,593% வால்யூம் அதிகரிப்பு. சமய ஹோட்டல்ஸ் குறித்து நேற்று நம்ம ஒரு வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பும் அமைக்கிறாங்க GIC உடன் அப்படின்ற ஒரு செய்தி பார்த்துருந்தோம். 11% அதிகரித்தது. 1,665% வால்யூம் அதிகரித்தது. நியூஜென் சாஃப்ட்வேர் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 8,390% வால்யூம் அதிகரிப்பு. தைரோகேர் டெக்னாலஜிஸ் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். 10% அதிகரித்தது. 1,663% வால்யூம் அதிகரித்தது. வேர்ல்பூல் 9% உயர்ந்தது. 1,063% வால்யூம் அதிகரிப்பு. வர்துமான் ஸ்டீல்ஸ் 9% ஷேர் பிரைஸ். 1,075% வால்யூம். ஆப்டெக் 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 428% வால்யூம் அதிகரித்தது. VIP இண்டஸ்ட்ரீஸ் 8% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு. 458% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சின்ஜின் இன்டர்நேஷனல் 13% வீழ்ச்சி. 3,092% வால்யூம் அதிகரித்தது. கேன்ஃபின் ஹோம்ஸ் 5% வீழ்ச்சி. 100% வால்யூம் அதிகரிப்பு. யுனைடெட் நீல்கிரி 4% விழுந்தது. 391% வால்யூம் அதிகரிப்பு. ராலிஸ் இந்தியா 4% சரிந்தது. 218% அதிகரித்தது வால்யூம். சாந்தி கியர்ஸ் 4% வீழ்ச்சி. 744% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்கை கோல்ட் 4% சரிந்தது. 759% வால்யூம் அதிகரித்தது. இந்துஸ்தான் யூனிலீவர் 4% வீழ்ச்சி. 359% அதிகரித்தது வால்யூம். வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ் 4% சரிந்தது. 137% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ ஸ்டார் 4% வீழ்ச்சி. 225% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.